இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெலுங்குல ஒரு ஹாரர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்தக்கி மிஞ்சு அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகனுக்கு எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஆசை. அந்த ஆசைக்காக நிறைய குறுக்கு வழியை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது விளக்க முடியாத ஒரு அமானுஷத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து இவர் எப்படி மீண்டு வந்தார் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸ்காரர் தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது எதிர் திசையில ஒரு பால் வந்து வேகமா, அதாவது ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே பொறுமையா ஜம்ப் ஆகி இவர் கரெக்டா இந்த வீட்டு கிராஸ் பண்ணும்போது தலையிலே அடிக்குது. பெரிய ஒரு குச்சி ஒண்ணு இருக்கு, அதுல சொருகி போலீஸ்காரர் அந்த இடத்துல இறந்து போக ஒரு மர்மமான விஷயத்தாலதான் இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு நமக்கு இங்க காமிச்சிட்டு, இன்னொரு பக்கத்துல அதாவது ஒரு சில நாட்கள் கழிச்சு ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்கு. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள பேப்பர் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு நபர் சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கும்போது பயங்கரமான காத்து, அவர் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த ஃபார்ம் ஹவுஸை விட்டு வெளியில ஓடி போறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு ஃபேமிலி தங்கிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ள எல்லாரும் இந்த ஃபார்ம் ஹவுஸை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கம்மி விலையில வாங்கிட்டோமா, இனிமேல் நம்மளோட வாழ்க்கை இங்கதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட வேலை நைட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால வேலையை பார்க்க போக தனிமையில தன்னோட குழந்தையோட இருந்துகிட்டு இருக்க இந்த அம்மாக்கு இரவு நேரத்துல ரொம்ப கொடூரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு உருவம் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க மாதிரியும் அண்ட் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியான உணர்ச்சிகள் இவங்களுக்கு தூண்டப்பட்டுகிட்டே இருக்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் படத்தோட நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. இந்த ஃபேமிலி, அதாவது இந்த இடத்துல இருக்க ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்தக்காரன் தான் நாயகன் அப்படின்றத முதல் செல்ல நமக்கு காமிச்சிட்டு இவரோட வேலைப்பாடுகளுக்குள்ள போக ஆரம்பிக்குது. நம்ம சீக்கிரமா ஒரு கோடி சம்பாதிக்கணும் அப்படின்றது இவரோட கனவு. இதுக்கு உழைச்சியா சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம நீங்களும் எல்லாம் 1 கோடி இருக்கு இல்லையா, அதுல கலந்துக்கிறோம், நம்ம 1 கோடி ஜெயிக்கிறோம், வாங்கின கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர் கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது நண்பர் இந்த நாட்டோட பிரசிடென்ட் யாரான்னு கேட்க முடிக்கிறாரு. இதுவே தெரியல, நீலாம் எப்படின்னா ஜெயிக்க போறோன்னு இவரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்க சோசியல் மீடியால ஒரு விஷயத்த பாக்குறாங்க. நீங்க ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் 5 கோடி தரேன்னு சொல்ல இவங்க பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 1 கோடி அப்படின்னாவே நம்ம அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம், எங்க 5 கோடி தரானாண்டா அது என்னன்னு பார்த்துருமே படிக்க ஆரம்பிக்க இந்த உலகத்துல பேய் அப்படின்றது கிடையவே கிடையாது. பேய் இருக்கு, அந்த பேயை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க, அதாவது உங்கள யாராவது ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் 5 கோடி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த நபர் அறிக்கையை விட்டுருக்காரு. இதனால வேகமா அவர்கிட்ட போய் ஐயா பேய் இருக்கு இல்ல அப்படின்றத தாண்டி நீங்க எதுக்காக இந்த போஸ்டர் போட்டீங்கன்னு கேட்க சயின்டிபிக்கா இங்க இருக்க எல்லாத்துக்கும் ஒரு விளக்கங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல அமானுஷம் அப்படின்றது இல்லவே இல்லை, அண்ட் பேய் அப்படின்றது கண்டிப்பா இங்க கிடையாது அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பேயும் இருக்கு கடவுளும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ப்பா, உங்களால முடிஞ்சது அப்படின்னா போட்டோ இல்ல ஆடியோ இல்ல வீடியோ அப்படின்ற மாதிரி பேய கொண்டு வாங்க, ஆனா அதுல கிராபிக்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா 1 பைசா கூட தர மாட்டேன்னு சொல்ல நாயகனுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடுது. பேய் இருக்கு அப்படின்றத நிரூபிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி நண்பனை கூப்பிட்டுக்கிட்டு நள்ளிரவுல சுடுகாடு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட இன்னொரு பக்கத்துல அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்காங்களா அந்த அம்மா கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட குழந்தையை நோக்கி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் மாதிரியும் அந்த குழந்தை சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஓடி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரியும் மறுபடியும் உணர ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிவியில ஒரு ப்ரோக்ராம் வந்து போக ஆரம்பிக்குது. ஒரு வயசான நபர் இந்த உலகத்துல பேய் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, சாமியார் தன்னோட வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறார் அப்படின்றதெல்லாம் காமிப்பாங்க இல்லையா, அது பக்காவான போய் அது அவருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான நேக்கு தெரிஞ்சிருக்கு. மக்களை ஏமாத்து தெரிஞ்சா போதும், நீங்களும் சாமியார் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அது கூடவே நீங்க யாராவது பேய் பார்த்த பிசாசு பார்த்த அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க தயங்காம என்ன கான்டாக்ட் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல நான் உங்களுக்கு விளக்குவேன், இதுக்கு நீங்க ஒரே 1 பைசா கூட எனக்கு தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க குடும்பம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அண்ட் கணவர் டிவியில பேசின அந்த நபரை பார்த்து ரொம்ப வியந்து போய்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணா டிவியில காமிச்சாங்களா அந்த மனுஷனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தான் படத்தோட ஹீரோயினு கூட, பிரியா அப்படின்றது அவங்களுடைய பேர். அவங்கள நமக்கு காமிச்சிட்டு இன்னொரு பக்கத்துல நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. பேயை நம்ம கண்டுபிடிக்கணும், 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நள்ளிரவுல சுடுகாடு போய் ஒரு
வீடியோ கேமராவை கையில் எடுத்துக்கிட்டு அங்க ஏதாவது தென்படுதா அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஒரே ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் மட்டும் அங்கிருந்து வேகமா ஓடி போக, இதெல்லாம் எடுத்துட்டு போனேன் அப்படின்னா அந்த ஆளு மூஞ்சிலே துப்பிட்டுவான்டா, இங்க பேய் இல்லடா, நம்ம வேற இடம் பார்க்கலாம்டா அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் கிளம்பும் போது அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்க அந்த லேடி கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட பெட் ஒரு மாதிரி தூக்கி தூக்கி போட ஆரம்பிக்குது. பெட்டு கீழே பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எதனால இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குழப்பத்துல இவங்க இருக்கும்போது இந்த பக்கம் நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. வேற ஏதாவது இடம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பர் போறவரை பாத்தியாடா, அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள போனான்னா ஏதோ அமானுஷம் இருக்காண்டா, பயந்து ஓடி போனவன் தான் இன்ன வரைக்கும் வரலடான்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நாயகனுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கேட்க இவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது இவங்களோட அக்கா அங்க இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அக்கா நீ ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சது, ஆனா வராம இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த இல்லையா, அதனாலதான்க்கா இப்ப ஓடி வந்தேன். இங்க ஒரு வாரம் தங்கி உங்க கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு நடுவுல இந்த இடத்துல பேய் இருந்தது அப்படின்னா அதை வீடியோ எடுக்கணும் அப்படின்றது இவரோட பிளான். சோ அந்த வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாரு. அக்காவுக்கும் தனிமையில இருக்கிறது பயமா இருக்கு அப்படின்றதால இதை ஏத்துக்கிறாங்க. நள்ளிரவுல தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவரோட ஃப்ரெண்ட் எழுப்பி, டேய் வாடா கேமரா எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம், நமக்கு கண்டிப்பா அந்த பேய் சிக்குண்டா அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் வீட்டு வேலைக்காரங்க 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன். சோ அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்களே தவிர இவங்க தேடி போன விஷயங்கள் இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சோகமா இருக்கும்போது அந்த சமயத்துல தான் நாயகி அவங்களோட அப்பாவோட நீனும் 4 பேரை சேர்த்துக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கும் ஒன்னும் புரியல. ஆமா நீங்க யார் சார்னு கேட்டு விசாரிக்கும் போது இவங்களோட வீட்டு அட்ரஸ கரெக்டா சொல்றாரு. இந்த வீட்டுல இருந்துதான் எங்களுக்கு ஒரு கால் வந்தது, இந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சது, அதனாலதான் அதை விலக்கிட்டு போகிறதுக்காக நாங்க இங்க வந்தோம்னு சொல்ல வீட்டுல இருக்கவங்க மறுக்கிறாங்க. இவங்களோட லேண்ட்லைனும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாட்களா ஒர்க் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வந்தவங்க லேண்ட்லைன்ல இருந்து தான் கால் வந்ததுன்னு சொல்ல குழப்பம் அடைகிறாங்க. சரி தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோட அக்கா இருக்காங்களா, இங்க பல அமானுஷங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, இதனால அந்த வீட்டுக்குள்ள அமானுஷம் ஒண்ணு இருக்கு, அதனால நீங்க இங்க இருக்கிறது நல்லதுன்னு படுத்துன்னு சொல்ல நாயகியோ தப்பான காலா இருந்தாலும் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கி இங்க நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் விலக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இதுக்கு நடுவுல நாயகன் இருக்கா இல்லையா, ஹீரோயினை பார்த்ததும் பயங்கர டெம்ட் ஆயிட்டாரு. அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்றது எல்லாத்தையும் ஒரு பாடல் மூலமா நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இங்க நாயகி கூட வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. சோ அவங்களோட கேரக்டர்ஸையும் ஒரு சில விஷயங்கள் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வீட்டுக்குள்ள நைட்டு 12:30 மணி ஆச்சு அப்படின்னா அதான் பல விதமான சத்தங்கள், அந்த பெட் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவங்க எல்லாரும் தூங்காம உட்காந்து இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 12:30 ஆகுது. எந்த சத்தமும் கேட்கல. அம்மா நீங்க பாத்தீங்களா, உங்க கூட தான் நம்ம நாங்களும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஒண்ணுமே ஆகலையம்மான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது பயங்கரமா அழுகுரல் ஒண்ணு கேட்க ஆரம்பிக்குது. மாடி மேல இருந்தோ அந்த வீட்டு பல்வேறு இடங்கள்ல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒன்னும் புரியல. லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நாயகி இருக்காங்க இல்லையா, மேல போறாங்க. அந்த பந்து ஒண்ணு இருக்கு, அது தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் விழுந்துகிட்டே இருக்கும்போது இவங்க அதை கவனிக்கிறாங்க. அது கூடவே சத்தம் பயங்கரமா வந்துகிட்டே இருக்கு. அதை நோக்கி போக்கிட்டே இருக்கும்போது கீழே இருக்கவங்க குழப்பத்துல இருக்காங்க. அந்த பெட் ஒரு பக்கம் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகி நான் அந்த பேயை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லும் போது இவங்க வேகமா மேல போக ஆரம்பிக்கிறாங்க. நடந்த அந்த 2 சம்பவத்தையும் ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான குரல் ஒண்ணு கேக்குது இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க ஒரு கிராமபோன் இருக்கு, பக்கத்திலே கதவுக்கு நடுவுல ஒரு ஓட்டை இருக்கு, அது வழியா காத்து வந்து இந்த கிராமபோன் ஒரு மாதிரி பாடிக்கிட்டே இருக்கு. இதனால மட்டுமே தான் இந்த சத்தம் கொடூரமான முறையில கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கதவை நீங்க காலையில திறந்து வைக்கிறீங்க, நைட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் மூடி வைக்கிறீங்க இல்லையா, இதனாலதான் நைட்டு இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அடுத்ததான் அந்த பந்து ஒண்ணு பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள அதாவது இந்த ரூமுக்குள்ள இருக்க பொருட்கள் எல்லாமே ஸ்பிரிங்கால் ஆனது, நீங்களே சும்மா ஒரு பாலை தூக்கி போட்டு பாருங்களேன், அது பவுன்ஸ் ஆக்கிட்டே தான் இருக்கும். சோ இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு வெளியே வரும்போது ஜன்னல் வழியா ஒரு உருவம் ஒண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அந்த வீட்டுல இருக்க லேடி இருக்காங்க இல்லையா, பார்த்து பயந்துகிட்டு அங்க என்னமோ இருக்கிற கையை காமிக்கும் போது எல்லாரும் அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மரத்துல ஏதோ ஒரு உருவம் தூக்கிட்டு தொங்குற மாதிரியான விஷுவல் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இவங்களே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை நல்லா பார்த்துட்டு இங்க இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் பாருங்களேன்னு சொல்லி ஒரு சில கருவிகளை வச்சுட்டு மனுஷனோட நிழல் மாதிரியே தெரியும், அதாவது மைக்கேல் ஜாக்சன் நிழல் மாதிரியே இருக்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. இது நம்ம டெய்லி வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறது தான். வானத்துல கடவுள் தெரியுறாரு, சிவலிங்கம் தெரியுது அப்படின்ற மாதிரி மேகங்களோட அலைன்மெண்ட்டை நம்ம பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு அந்த மரத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சாந்தப்படுத்தும் போது நாயகனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு வந்தோம், இப்ப பேய் இல்லைன்றாங்களே அப்படின்ற குழப்பத்துல இருக்கும்போது கடைசியா அந்த 3வது விளக்கமும் போக ஆரம்பிக்குது. வீட்டு பக்கத்துல
மெட்ரோ வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால அங்க நிறைய ட்ரில் எல்லாத்தையும் பண்ணுவாங்க இல்லையா, அது மூலமா உங்களோட கட்டல் எகிரி எகிரி விழுந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த நாயகன் வேக வேகமா ஓடி வந்து, நீங்க எப்படி சார் இதை சொல்லலாம், அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில நாட்கள் ஆகுது, ஆனா இதுக்கு முன்னாடியில இருந்தே இதே மாதிரியான விஷயங்களை அக்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க நேற்று மரத்துல பார்த்தது ஏதோ ஒரு நிழல் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, ஆனா எதனால அந்த நிழல் வந்தது அப்படின்ற மாதிரி இன்னும் விளக்கவே இல்லையே சார். கண்டிப்பா இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்றது இது மூலமாவே உறுதி ஆகுதுன்னு சொல்ல இந்த மனுஷனால இதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஏன்னா படிச்ச பையன் மாதிரி இருக்க, இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன, இது ரெண்டும் உனக்கு விளக்கிட்டு இங்க இருந்து நான் போகணும் அவ்வளவுதானே, ஒன்னும் கவலைப்படாதப்பான்னு சொல்லி இவர் அந்த பெட் ஷேக் ஆக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க இவரோட கூட இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வெளியில ஒரு நிழல் வந்துகிட்டே இருக்கு, அது என்ன நிழலா இருக்கோ அப்படின்ற மாதிரி தேடி போறாங்க. இதுக்கு நடுவுல இவங்களோட கேங்ல இருந்த ஒருத்தன் திடீர்னு காணாம போயிட்டு இருப்பான். அவன் எங்க போனா அப்படின்றது தெரியல, மேபி வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரீயா விட்டுட்டு ஒரு பக்கம் அந்த அதிர்வு வர காரணம் என்ன அப்படின்ற மாதிரி பெட் எல்லாத்தையும் நோத்தி பாக்குறாங்க. அங்க ஒண்ணுமே இல்ல. சரி, பெட் அதே இடத்துல போகும்போது மறுபடியும் வைப்ரேட் ஆகுது, அதிருது. ஒரு மாதிரி குழப்பத்துல நின்னுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் அந்த மரத்துல இருக்க நிழல் என்ன நிழல் அப்படின்ற மாதிரி தேடி ஒருத்தர் போக்கிட்டே இருந்தாலியா, அந்த மனுஷன் அந்த நிழல கண்ணெதிரில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எங்க இருந்து வருது அப்படின்றது தெரியல, ஆனா அமானுஷ்யமா இருக்கு. பயத்துல கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிட்டே இருக்கும்போது ஒரு ஐபேட் ஒண்ணு கிடைக்குது. காணாம போனார் இல்லையா, அவரோட ஐபேட் தான். இது என்ன இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ ஒண்ணு ஆன் ஆகிட்டு இருக்கு. அதை பிளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொடூரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. இங்க நாய்க்கு இருக்காங்க இல்லையா, அவங்க இங்க கம்ப்ளீட்டா மாறி போய் வேற ஒரு உருவமா நின்னுகிட்டு இருக்காங்க. அதாவது பேயா நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த நபரை கொடூரமான முறையில அந்த இடத்துல சாகடிச்சு அவங்க அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது பதிவாயிருக்கு. இதை பார்க்கும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு திரும்பும் போது அந்த பேய் இவரோட கண்ணு முன்னாடி நிக்க ஆரம்பிக்குது. இவரையும் கொடூரமான முறையில சாகடிக்குது அப்படின்ற மாதிரியோ இந்த விஷயங்கள் எதுவுமே உள்ள இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்க இங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இங்க இந்த பேயால அமைக்கப்பட ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம நாயகியோட உடம்புல தான் இந்த பேய் இருக்கு அப்படின்ற விஷயம் நாயகிக்கே தெரியாது. அவங்க காலையில எழுந்து பார்க்கும்போது அவங்க ஒரு சில விஷயங்களை பண்ணிருக்காங்க. அதாவது இவங்களோட ஊர்ல இருக்க நண்பர்களா போன் பண்ணி நீங்க வந்துடுடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷன் காலையில இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சது இவங்களுக்கு ஒன்னும் புரியல. எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சிந்தனையில இருக்கும்போது வீட்டுக்குள்ள விளக்க முடியாத மர்மம் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இதனால ஒரு சாமியாரை கூப்பிடுறாங்க. அந்த மனுஷன் காசிக்கு போயிட்டு வந்திருக்காருன்றப்ப இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போது தான் நாயகி பின்னாடி ஏதோ ஒரு கொடூர உருவம் நின்னுகிட்டு இருக்கு அப்படின்றதையும், அந்த வீட்டுக்குள்ள ஒரு மர்ம உருவத்தால எல்லாருக்கும் ஆபத்து வர போகுது அப்படின்ற மாதிரியும் உணர்ந்துகிட்டு இவர் பேச ஆரம்பிக்க எதிரில் இருக்கவங்க பேய நம்பாதவங்க. இதனால இவங்க இந்த உலகத்துல பேயே கிடையாது, பேய வச்சு நீங்க தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கடுமையான வார்த்தைகளால பேசி விடும்போது இந்த மனுஷதெல்லாம் மனசுல வச்சுக்காம கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நாள் புரியும். அந்த ஒரு நாள் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்ற மாதிரி ருத்ராட்ச மாலை எடுத்து ஹீரோயினோட கைகள்ல கொடுத்துட்டு போக அவங்களுக்கு இது மேலெல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. அது இவங்களோட உடம்புக்குள்ள பேய் இருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இல்லையா. இதனால இதுக்கு அடுத்தடுத்து நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. விளக்கவே முடியாத பல மர்மங்கள் இங்க போய்கிட்டே இருக்கும்போது நாயகன் இந்த பொண்ணோட உடம்புல ஒரு ஆணோட பேய் இருக்கு அப்படின்றது அவங்களோட நிழல் மூலமா உணர ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம், என்னோட காதலியாச்சு அவங்க அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லும்போது நம்பல. இதனால ஹீரோயின் கிட்டே போய் சொல்லும்போது அவங்களும் நம்ப தயாரா இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இதை வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே சாமியார் அவருக்கு போன் பண்ணி உதவி கேட்கும் போது, தம்பி உதவி பண்ற நிலைமையில நான் கிடையாதுப்பா, உனக்காக வேணாம் ஒரு சின்ன விஷயத்த பண்ணி கொடுக்குற அப்படின்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள, அதாவது அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பேய் இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணும் இல்லையா. அதுக்காக சில கயிறுகள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஆன்மா வெளியே வர ஆரம்பிக்குது. நாயகனும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த விஷயத்தால பயந்து போய் தன்னோட காதலியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க ஃபேமிலி இதை கவனிக்கிறாங்க. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, இவனுக்கு தேவையானது எல்லாமே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இவரை அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோயினோட உடம்புக்குள்ள பேய் இருக்கு இல்லையா, அவங்களோட உடம்புக்குள்ள ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. உடம்பு முழுக்க நிறைய கத்தியால கீர்ன மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. இவங்க யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இவங்களோட உடம்புக்குள்ள அந்த ஆண் ஆன்மா வர ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரியோ எதுக்காக இங்க வந்தது அப்படின்றதும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலமா நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒரு சைக்கோபாத் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர், அப்பா அம்மா கிடையாது, இது ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இவரோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ பயங்கரமா குடிச்சிட்டு நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணுவாரு. அப்படி ஒரு நாள் ஹீரோயின் ஒரு நாள் பப்ல போய் பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது இவர் இதை கவனிக்கிறாரு. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. அவங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கலான்னு போக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து இதை தடுக்கிறாங்க. இதனால ட்ரிகர் ஆன இந்த மனுஷன் அவரோட ஃப்ரெண்ட், அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த இடத்துல சாகடிச்சுட்டு ஹீரோயினை கற்பழிக்கணும் அப்படின்னு மாதிரி போக அங்க இருக்க எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. இந்த விஷயம் போலீஸ்காரர் கிட்ட போக ஆரம்பிக்குது. போலீஸ்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனை நம்ம உள்ள வச்சோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது, இதுக்கு
வேற வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி பகீரங்கமா, அதாவது பப்ளிக் பிளேஸ்ல இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஹீரோயினோட அப்பா. அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போது கொண்டு இந்த போலீஸ்காரர் வரைக்கும் இதை பண்றாங்க அப்படின்ற மாதிரியோ, இதனால இவருக்கு துக்கம் தாங்க முடியாம இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல அந்த மரத்துல தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போறாருன்னு இருக்கும். ஸோ இதுல சம்பந்தப்பட்ட எல்லாருமே தான் இப்ப ஒருத்தரா இங்க இறந்துகிட்டு இருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் போன் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அதுக்கான காரணமும் இதுதான். தன்னை கொலை பண்ணவங்களை பழி வாங்கணும் அப்படின்றக்காக அந்த ஆன்மாவே வெளியில இருக்க எல்லாரையுமே இங்க வர வச்சிருச்சு. அவங்களை அணுவா ஒரு மாதிரி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நாயகியோட உடம்புக்குள்ள ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இருந்தாலும் இது ரொம்ப லேட்டா தெரிய ஆரம்பிச்சதால ஒருத்தரையும் அவங்க கொடூரமான முறையில கொலை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் நாயகனோட உதவியால ஒரு சாமியார் வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாரு. அந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேய் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதனால தூக்கிட்டு இறந்து போனார் இல்லையா, அந்த கயிறு தான் வீட்டுக்கு வெளியில ஒரு ஊஞ்சல்ல பயன்படுத்தி இருப்பாங்க. சோ அந்த கயிறு மூலமா தான் இங்க இருக்க எல்லாரோட உடம்புக்குள்ளயும் இந்த பேய் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நாயகியோட உடம்புல கண்ட்ரோல் பண்ண நாயகனோட உடம்புக்குள்ள வருது. இப்படி மாத்தி மாத்தி அங்க இருக்க எல்லாரையும் போட்டு ஒரு பாடுபடுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த சாமியார் முதல்ல அந்த நபர் தூக்கிட்டு இறந்து போன மரத்தை கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த கயிறு இருக்கு இல்லையா, அதையும் கொளுத்தும் போது இந்த பேய் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட உடம்பு விட்டு போக ஆரம்பிக்குது. முழுமையா போயிடுச்சு அப்படின்னு மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இடம் நார்மல் ஆயிடுச்சு. நாயகன் ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் அவருக்கு இந்த பணம் தான் கிடைக்கல, ஆனா அதுக்கு பதிலா ஒரு வாழ்க்கையே கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நாயகியோட பயணப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.